போன ட்ரிக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா வேவ் நம்பர் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ். அது என்ன சார்? லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ் வேவ் லெங்த். வேவ் நம்பர்னா என்ன? 1/λ பார்த்தோம். லாம்டா பார்த்தோம்னா அதான் வந்து வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ். இதுல n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி வரும். பாருங்க, வேவ் நம்பர் அதுக்கான ஃபார்முலா என்ன? 1/λ r into 1/n1² minus 1/n2². அதுவே லாஸ்ட் லைன் ஆஃப் த சீரிஸ்ல n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி வந்துதா, அப்ப இது போய்டும். அப்ப r/n1² வரும். அப்ப லாம்டாவோட வேல்யூ என்ன வரும்னா n1²/r. அப்ப வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் கேட்டோம்னா லாம்டா ஈக்குவல் என்ன வரும்? n1²/r அப்படிங்கிறது வரும். அப்ப வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா n1 க்கு பதிலா 1 வரும். அப்ப 1²/r = 1/r. சரியா? ஆரோட வேல்யூ 1/10⁷ per மீட்டர் போட்டீங்கன்னா அது மீட்டர்ல வந்து வேவ் லெங்த் நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப 10⁻⁻7 மீட்டர் அப்படிங்கிறது வரும். சரியா? அப்ப வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜஸ்ட் ஆர்லயே இருக்கட்டும். ஏன்னா இதுல நமக்கு இது வரைக்கும் கேட்டதுன்னா வேவ் லெங்த் வந்து நமக்கு அந்த வேல்யூல கேட்கல. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர் கேன்சல் ஆகிற மாதிரி தான் தருவாங்க. எப்படி ப்ராப்ளம்னு சொல்றேன். அதுக்கடுத்து வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த பாமர் சீரிஸ்னா 2²/r போட்டோம்னா 4/r. அதுவே பேஷன் சீரிஸ்னா 3²/r 9/r. அதுக்கடுத்தது பிராக்கெட் சீரிஸ்க்கு என்ன வரும்? 4²/r போட்டா 16/r. அண்ட் ஃபன் சீரிஸ்னா 5²/r 25/r. இந்த வேல்யூவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வேவ் லெங்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன்னா 1/r. ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. பாபர்னா 2²/r 4/r. அதே பேஷன்னா 3²/r 9/r அப்படிங்கிறது இந்த வேல்யூஸை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். சரியா? the ratio of the wavelength of the last line of the bomber series and the last line of the லைமன் சீரிஸ்ங்கிறது கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்க புக்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து லாம்டா பி டிவைட் பை லாம்டா எல் கேக்குறாங்க. லாம்டா பி யோட வேல்யூ என்ன சொன்னேன்? 2²/r. 2²/r என்ன வரும்? 4/r அப்படிங்கிறது வரும். லாம்டா எல் ஓட வேல்யூ என்ன வரும்? 1²/r அப்படின்னா r/1 வரும். அதோட இன்வெர்ஸ் போட்டுக்கோங்க. r கேன்சல் ஆச்சுன்னா இதோட வேல்யூ 4. சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 4. அப்ப இந்த வேல்யூ தெரிஞ்சுனா ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்ணி இதை போடலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேவ் நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா இதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 36 அப்படிங்கிறது போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க.